வணக்கம் மக்களே, வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வச்சு எப்படி சூப்பரான சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த மசாலாவோ பேஸ்ட்டோ எதுவுமே தனியாக அரைக்க போகிறது கிடையாது. ரொம்பவே ஈஸியாக ஒரு ½ அன் ஹவரில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு, நீங்கள் வந்து கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் கடாயில் வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த மாதிரி அகலமான குண்டா அந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறதுனா அதை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகுலாம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாயை வந்து குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுறணும். நம்ம கொத்தமல்லி தலையும் வதங்கும் போதே சேர்த்தோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நாட்டுக்கோழி வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வெட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சிக்கனை வந்து கழுவிக்கோங்க. பட் நான் கழுவியெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படியே செய்யும்போது தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே தான் செய்வோம். ஸோ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கின உடனேயும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மசாலாலாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்கும் போது அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதனால தான் இங்கே பாருங்கள், இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை நம்ம வந்து சேர்த்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து பார்த்தோன்னா வெடைக்கோழி, ஸோ வந்து முட்டை இருக்கும்ல அதுவும் வந்து உள்ளே இருக்கும். நம்ம வந்து முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற பீசஸ் எல்லாத்தையும் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சதை, எலும்பு அப்படி தனித்தனியாலாம் வெட்டிட்டு வரல, எல்லாமே ஒட்டுக்காக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், முட்டையை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடறோம். இதை வந்து நம்ம ஃபைனலாக கடைசியாக வந்து இறக்கும்போது சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். இப்போது சிக்கன் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலாக இட்லிக்கு, தோசைக்கு, அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த மிளகு அரைச்சி செய்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மிளகெல்லாம் அரைக்கிறதுக்கு டைம் ஆகும். இது வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். வேகிற டைம் மட்டும்தான் இதுக்கு ஆகுமே. ஸோ இப்போ மசாலாவை, சிக்கனை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 3 முட்டை இருந்தது, அதை தனியாக எடுத்து வச்சிட்டோம் நம்ம. இப்போது மசாலாவெல்லாம் நல்லா சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட அப்புறமா இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கன் ஃபுல்லாக முழுகிடுச்சு. இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வந்து எக்ஸ்ட்ராவாக கூட இன்னொரு 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி சேர்த்தேன். நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 25 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். சிக்கன் எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு தயார். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.